ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். அப்படிதான் நம்ம சேனலில் எப்போதும் வீடியோ ஸ்டார்ட் ஆகும். நான் என்னுடைய நேமை ரிவீல் பண்ணது கிடையாது, என்னுடைய ஃபேஸையும் ரிவீல் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு நான் என்னுடைய நேமை ரிவீல் பண்ணிடுறேன். என்னோட பேர் என்னென்னா ராமசுப்லட்சுமி. இந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் ஏன் இவ்வளோ நாள் ஃபேஸை ரிவீல் பண்ணலன்னா, ஒரு எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம ஃபேஸை ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரிக்குள்ள எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டேன். இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து நான் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னுடைய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுதுன்னு சொல்லிடலாம். யூடியூப் ஜேர்னியை பற்றி சொல்லணும்னா, நான் செப்டம்பர் 24, 2024 அன்றைக்கி தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜாப் கிடச்சிடுச்சுன்னு இல்லை, அந்த ஜாப்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்க தண்டி நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதுக்கு நான் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது, நானும் அப்படிதான். செப்டம்பர் மந்த்து குரூப் 2 முடிஞ்சிருச்சு. நான் உடனே ஸ்டாப் பண்ணாமல் நெக்ஸ்ட் படிக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். அதுபடி தான் படிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம படித்ததை 4 பேர்த்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நிறைய பேரை கைட் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸ் நடத்தி முடிச்சு டெஸ்ட் பேட்ச் போடுவோம் அப்படின்ட்டுன்னு போட்டிருந்தேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கண்டினியூஸாக வீடியோ வரும், டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும். நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேட்ச் ஏதாவது சொல்லி ஒரு ஷெட்யூல் போட்டு மறுபடியும் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும், டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும். அது எல்லாம் என்னன்ட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த வீடியோவில். என்னன்னா, செப்டம்பர் மந்த்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்ச நாள் போயிருக்கும். கரெக்டாக கிளாஸ் டெய்லி கிளாஸ் எடுத்திருப்பேன். அடுத்த நாள் டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பேன். டெஸ்ட் உங்களுக்கு நடந்து கண்டினியூஸ் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதில் நிறைய ஆஸ்பிரன்ஸ்லாம் டெய்லி டெஸ்ட் எழுதி மறக்காமல் மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணாங்க. உண்மைக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க எல்லாரையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த யூடியூப் கமெண்ட்லேயும் சரி, நெக்ஸ்ட் அவங்களுக்குன்னு தனியாக கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அவங்கள மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவங்களெல்லாம் நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஒர்த்தம் இருக்க தான் செய்து, அவங்களாம் ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாங்க. என்னால் முழுசாக கொடுக்க முடியலைன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம லேடிஸ்னாலே நம்ம ஒரு 2 டிகிரி நான் படிச்சு முடிச்சிட்டேன். 2 டிகிரி படிச்சு முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்து மறுபடியும் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கணும்னா யாருமே வீட்டில் மதிக்கவும் மாட்டாங்க. இதுலேயும் ப்ளஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னா மொதல் வார்த்தை என்ன பண்ணுறேன்னு தான் கேட்பாங்க. நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறேன்னா, இவ்வளோ தூரம் படிச்சாச்சு போலையா வேலைக்கு அப்படிம்பாங்க. இதுவே மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, கட்டி கொடுக்க வேண்டியதானே அப்படிம்பாங்க. இதுதான் நம்ம கிராமப்புறத்துலையும் சரி, ஜென்ரலாகவே இப்படி தான் போயிட்டு இருக்கும். உடனே நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக அங்கே டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு இருந்தேன். யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் அடிக்கடி இந்த பேச்சு வர மாதிரிக்குள்ள இருந்துச்சு. ஓகே, அகாடமியில் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நான் வந்து டீச்சிங் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணேன். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இன்டர்வியூ, டெமோ கிளாஸு எல்லாம் எடுத்து தான் செலக்ட் பண்ணாங்க. நான் என்னுடைய குட் லக்கு நான் செலக்ட் ஆகிட்டேன் அதில் டீச்சிங் ஸ்டாஃபாக. அதுக்கப்புறம் அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நவம்பர் 6 கரெக்டாக அங்கே ஜாயின் பண்ணேன். எனக்கு டிசம்பர் 12 வந்து ரிசல்ட் வந்துருச்சு. என்னன்னா, குரூப் 2 ரிசல்ட் வந்துருச்சு. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, அந்த நம்பர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, அங்கேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் கரெக்டாக நவம்பர் மந்த் அங்கே ஜாயின் பண்ணியிருப்பேன். என்னால் வீடியோ போட்டிருக்க முடியாது, டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்க முடியாது, எதுவுமே அதுக்கப்புறம் வந்திருக்காது நம்ம சேனலில். டெஸ்ட் பேட்சும் சரி, கிளாஸஸும் நான் தீர்க்க மாட்டேன். சரி, விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி சும்மா உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் ஷார்ட்ஸாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு கரெக்டாக அங்கே ஒரு 3 months அங்கே கொஸ்டின் எடுக்கிற டீமில் இருந்தேன், ப்ளஸ் டீச்சிங் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணேன். அது ஒரு டெஸ்ட் பேட்ச்க்கே ஃபேமஸான இன்ஸ்டியூஷனால எப்படிலாம் எனக்கு கொஸ்டின் எடுக்கணும்னு தெரிஞ்சிச்சு. என்னென்ன டைப்பு, எப்படி கொஸ்டின் எடுக்கணும், எந்த இடத்துல இருந்து கொஸ்டின் எடுக்கணும், எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கரெக்டாக அங்கே மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதும் அங்கே வேலையை ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் டெஸ்ட் பேட்ச்லாம் கொடுத்தேன். ப்ளஸ் நானே ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணேன் ஆன்லைனில். அது என்னன்னா, ஒன்லி ஆன்லைன், அது வந்து அமௌண்ட் கட்டினவங்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரிக்குள்ள இருந்துச்சு. நானே ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பேட்ச் வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மறுபடியும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். கண்டினியூஸாக யூடியூப்லையும் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஆனால் என்ன, மறுபடியும் ஸ்டாப் ஆயிருக்கும் வீடியோ. அந்த டைம் ஏன் ஸ்டாப் ஆச்சுதுன்னா, எனக்கு மெயின்ஸுக்கு படிக்கிறதுனால ஒரு பக்கம் ஸ்டாப் ஆச்சுது. நெக்ஸ்ட்டு ஏன் ஸ்டாப் ஆச்சுதுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கட் பண்ணி, நெக்ஸ்ட்டு குரூப் A மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு ரிசல்ட் வந்துருச்சு. நான் குரூப் A மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி படித்தோம்னா, அந்த இன்ஸ்டியூஷனில் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணேன். அதில் இருக்கும்போது தான் டிசம்பர் 12 எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஓகே, அந்த இன்ஸ்டியூஷனில் வேலை பார்த்துக்கிட்டே தான் நான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படித்தேன். அங்கே 9:30 to 6:30 எனக்கு ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். ஒன்லி ஈவினிங் வருவேன், ஹாஸ்டலில் உட்காந்து படிக்க. ஒரு நைட்டுலாம் ரொம்ப லேட் நைட்லாம் வரைக்கும் முடிச்சு படிச்சிருக்கேன். ஏன்னா வேறு வழியில் நம்ம ஒர்க் போயிட்டே படிக்கிறோம்.
9:30 to 6:30 அங்கே ஒர்க் இருக்கும், கொஸ்டின் எடுக்கணும், அப்படியே இருக்கும். ப்ளஸ் கிளாஸஸ் இருக்கிற அன்னைக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த ஒர்க் பண்ணிட்டே படிக்கும்போது நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கவும் செஞ்சேன். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதே அகாடமி ரிலேட்டடு தான். நிறைய விஷயம் நான் கேதர் பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் எப்படிலாம் நம்ம டெஸ்ட் வச்சு கொஸ்டின் எடுக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிது. நெக்ஸ்ட் அதில் இருந்துக்கிட்டே படிக்கும்போது கொஸ்டின் இப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. இப்படிதான் கேட்பாங்க எக்ஸாமில், அந்த பேட்டர்னில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. நானும் அதை விட்டு ரிலீவ் ஆகி வந்துட்டேன். ரிலீவ் ஆகி நெக்ஸ்ட்டு மறுபடியும் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்கெட்யூல் மாதிரிக்கில் போட்டு டெஸ்ட் பேட்ச் மாதிரிக்கில் கொடுத்தோம். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் அட்டன் பண்ணி பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. டெஸ்ட் பேட்ச்க்கு எப்படி கொஸ்டின் எடுக்கணும், எப்படி எப்படி கேட்கலாம், எப்படி எப்படி எந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கலாம், எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஓகே அப்படின்ட்டு யூடியூப்ல எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீடியோ ஸ்டாப் ஆயிருக்கும். ஏன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நான் எழுதியிருந்தேன். இதில் என்னுடைய குட் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கோர்ட்டில் வேலை கிடச்சிது, பக்கத்துலேயே வேலை கிடச்சிருச்சு. ஓகேங்களா, என்னுடைய லோக்கல் ரொம்ப பக்கம், ஒரு 20 மினிட்ஸ் தான். அம்போதே எனக்கு அந்த இடத்துல எனக்கு ஜாப் போட்டிருந்தாங்க. அதனால எனக்கு யூடியூப் ரன் பண்ணக்கும் ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அந்த டைமில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, குரூப் 1 எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியதாயிடுச்சு. கரெக்டாக கோர்ட்டில் செலெக்ஷன் முடிஞ்சுது. அடுத்து குரூப் 1, ஏன்னா ஏப்ரல் மாதம் எனக்கு இது வந்துச்சு. மேலே ஜாயின் பண்ணேன். ஜூன் மந்த்து நமக்கு குரூப் 1 எக்ஸாம் 1 மந்த்து தான் கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, அப்படி மேலே அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே நான் படிக்கிற மாதிரிக்கெல்லாம் இருந்துச்சு. அங்கே உள்ள ஸ்டாஃப் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே நிறைய சாரை நான் சொல்லணும். நாசர் சார், அங்கே நாசர் டீம் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க குரூப் 1 எக்ஸாம் படிக்கிறதுக்கு. கோர்ட்னா எல்லாரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்பாங்க. அதில் இருந்துட்டு படிக்கிற ரொம்ப கஷ்டம்னாங்க. பட் ஆனால் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு அவங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரியல. பாசிட்டிவாக வந்தால் அதுக்கு ரொம்ப மெயின் ரீசன் நான் என்ன சொல்லணும்னா, அந்த கோர்ட்டில் ஒர்க் பண்ண கொலிக்கு தான் நான் சொல்லணும். ஓகேங்களா, அங்கே நாசர் சார் டீமே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அங்கே ஒர்க் பண்ணுற அமீனாக்கள் சார், 4 அமீனா சார் இருப்பாங்க, அவங்க எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து சீனியர் பெலிஃப்னு சொல்லுவாங்க, அமீனாக்கள்ல சீனியர் பெலிஃபாங்க. சரி, அதை நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஐம்பது ஜாப் நேச்சர் எல்லாம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ யூடியூப் ஜர்னி இப்படி தான் போயிட்டு இருக்குது. இனிமேல் நம்ம இப்போ எப்படி சொல்கிறேன்னா, நம்ம யூடியூப்ல என்ன போடலாம், எப்படி போடலாம், என்னென்ன கண்டென்ட் போடலாம், இல்லை டிப்ஸ், ஸ்டடி டிப்ஸ் வீடியோவாக போடலாமா, டெஸ்ட் பேட்ச் மாதிரிக்குள்ள போடலாமா, என்னன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அதுபடி இது ஒரு ஓப்பன் டு ஆலாக கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்டடி டிப்ஸ் போடுவா, இல்லை கிளாஸ் எடுத்து போடுவா, இல்லை முக்கியமான நோட்ஸ் எடுத்து போடலாமா, இல்லை மெயின்ஸ் ஓரியன்டாக, ஏன்னா நான் குரூப் 1 மெயின்ஸுக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அது சம்மந்தமாக கிளாஸ் எடுத்து போடலாமா, நீங்கள் எப்படி போடலாம்னு சொல்லுங்கள். அது ஓரியன்டாக நம்ம கிளாஸ் போடுவோம். இல்லை ஸ்டடி டிப்ஸ் மாதிரிக்கெல்லாம் கொடுங்க, என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம். ஓகேங்களா, சாட்டர்டே சண்டே நான் ஒரு நோட்ஸ் மாதிரிக்கெல்லாம் எடுத்து போடுறேன். ஸ்டடி டிப்ஸ், அதாவது என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து எப்படி எப்படி படிக்கலாம், என்னென்ன மெடிக்கல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்னென்ன ஏரியாவை நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம், அது எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஸ்டடி டிப்ஸ் அந்த வீடியோவில் நமக்கு மறக்காம போடுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் அப்போ என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாமே தெளிவாக போடுவோம். ஓகேங்களா, அது எல்லாமே சாட்டர்டே சண்டே கண்டினியூஸாக வரும். நெக்ஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, அந்த எக்ஸாம் டைமில் ஒரு தெரியாத கொஸ்டினை எப்படி அணுகணும், எப்படி இது பண்ணால் ஓகே அப்படின்ட்டு இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் நமக்கு என்ன நிறைய படிச்சுட்டு போயிருப்போம். ஆனால் நம்ம படிச்சதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய இது ஒரு புக்கு படிக்கிறோம்னா ஜிஎஸ்ல ஒரு 50 to 60% தான் நம்ம படிச்சதுல இருந்து வரும். மற்றது என்ன ஒரு ஜென்ரலா கேட்டிருப்பாங்க. நம்ம சைக்காலஜி டெஸ்ட் பண்ற மெடிக்கல் தான் இருக்கும். ஒரு புதுவிதமா இப்போ எங்களுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, மாமா என்ன வெட்டி கட்டிட்டு வந்தாங்க அப்படிலாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பழமொழி நிறைய கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி அணுகணும், அது எல்லாமே நம்ம கண்டிப்பா ஒரு வீடியோ மெடிக்கல போடுவோம். ஓகேங்களா, நம்ம அந்த வேஸ்டியெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கலாவே அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகே, அது சம்மந்தமா நம்ம வீடியோ போடுவோம். இனி நெக்ஸ்ட் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணேன், அது எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோவா பார்ப்போம். ஓகேங்களா.